இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயங்களிலே அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிறவர். உங்களுடைய நியாயத்தை பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர். ஆகவே நியாயத்திற்காக பெரியவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரபலமானவர்களுடைய வீட்டு வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? காவல் நிலையத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறீர்களா? அல்லது நீதிமன்றங்களை அணுகினால் எனக்கு நீதி கிடைக்கும் என்பதற்காக நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறீர்களா? தெய்வ பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் இந்த உலக வாழ்வில் நமக்கு நியாயம் கிடைப்பதற்கான வழிமுறைகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் இவைகள் மூலமாய் உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. பணபலம் படைத்தவர்கள் நியாயத்தை புரட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் உங்களுடைய நியாயத்திற்கு எதிராக செயல்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய நியாயத்தை புரட்டி போட முயற்சிக்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவனுடைய நியாயத்தை பணம் தடுக்க முடியாது, அதிகாரம் தடுக்க முடியாது, அதிகாரி தடுக்க முடியாது. யாராலும் கர்த்தர் நியாயம் செய்யும் போது குறுக்க நிற்க முடியாது. ஆகவே நாம் நம்முடைய நியாயங்களுக்காக தேவனை நோக்கிப்பார். பண விஷயத்துல என்னை ஏமாத்திட்டாங்க, சொத்து விஷயத்துல என்னை அலைய விட்டுட்டு இருக்காங்க, தேவையே இல்லை, வீணான வழக்கு என் மேல போடப்பட்டு இருக்கிறது, சம்பந்தமே இல்லாம என்னைய வம்புக்கு இழுக்கிறாங்க, இதனால எனக்கு அலைச்சல், பண செலவுகள், என்னன்னே தெரில, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டு இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், பணங்களை செலவு பண்ணியும் இந்த காரியம்லாம் ஒரு முடிவுக்கு இன்னும் வரல என்கிற நிலையில் நீங்க யாராவது இருக்கீங்களா? அல்லது உங்களுக்கு வர வேண்டிய அந்த நியாயமான காரியங்கள் நம்ம அன்பா கேட்டு பார்த்துட்டோம், அவங்க தரல, முறைப்படி கேட்டு பார்த்துட்டோம், தரல, வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கோ செஞ்சு பார்த்துட்டோம், தரல, இனிமே இவங்க மேல கேஸ் போட்டாதான் இவங்க வழிக்கு வருவாங்க அப்படிங்கிற நிலையில இருக்கீங்களா? இல்லைங்க, அவனுடைய நியாயம் கர்த்தரால தான் தீரும். ஆகவே கர்த்தர்கிட்ட வந்து உங்க நியாயத்தை சொல்லுங்க. எப்தா தன்னுடைய நியாயத்திற்காக கர்த்தரிடத்துல முறையிட்டான், கர்த்தர் அவனுக்கு நியாயம் செய்தான். பைபிள் ஃபுல்லா பாருங்க, நியாயத்தை பெற்றுக்கொண்ட தெய்வ மனிதர்கள் நமக்கு முன் உதாரணமா இருக்கிறார். கர்த்தர்கிட்ட வாங்க. அநீதி இல்லாத தேவன் நீதியின்படியே உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வீராக. அவள் எந்தெந்த காரியத்துல நீதி வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அதுல உம்முடைய நீதியை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.